சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 3.5% வெற்றியடைந்ததற்கு பிறகு சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியதா என்று நாம் பார்த்தால் 3 ஆண்டுகள் முடிவடைய போகிறது. ஆனால் இதுவரைக்கும் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக 5 கூட இன்னும் நிறைவேற்றாத அவல நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மக்களவை தேர்தலில் திமுக 39 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தேர்தல் பணிகளும் மும்முரமாக நடைபெற்றது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் முடிந்த கையோடு ஓய்விற்காக குடும்பத்துடன் கொடைக்கானலூருக்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் தலை மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் தற்பொழுது உளவுத்துறை ஒரு தகவல் ஒன்றை கொடுத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை இழக்க நேரிடும். மக்கள் தற்பொழுது தமிழகத்தில் கடந்த ஆட்சியை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொலை கொள்ளை சம்பவம், போதைப்பொருள் கடத்தல், கஞ்சா, குட்கா போன்றவை அதிக அளவில் திமுகவின் ஆட்சியில்தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கிறது என்றும், அதிக அளவில் இளைஞர்கள் வழிகட்ட வழியில் செயல்படுவதற்கு திமுக அரசுதான் உடந்தையாக இருப்பதாகவும், மிகப்பெரிய ஒரு கேவலம் போதை மருந்துகளை திமுகவின் நிர்வாகிகள் கடத்துகிறார்கள் என்று தெரிந்தும் கூட காவல்துறை வேடிக்கை பார்ப்பது மிகப்பெரிய அளவில் மோசமான சூழல் என்பதையும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒருபோதும் திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது என்று இணையதளங்களில் செய்திகள் வெளியானதை தொடர்ந்து நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அனைவருமே திமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்தினார்கள் என்ற தகவலை தான் தற்பொழுது உளவுத்துறை திமுகவின் தலைமையிடத்திற்கு தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ஸ்டாலினை 3 முறை மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் யார் சரியாக வேலை செய்யவில்லையோ அவரது பதவி பறிக்கப்படும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே வெளியிட்டிருந்தார். அவர் சொன்னபடியே தற்பொழுது லிஸ்ட்டும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 7 முதல் 14 மாவட்ட செயலாளர்களும் 2 அமைச்சர்கள் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. கொடைக்கானலூருக்கு ஓய்விற்கு சென்ற ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி, ஆட்சி கவிழ்ப்பு என்ற செய்தி கேட்டவுடன் கொடைக்கானலூரில் இருந்து மீண்டும் சென்னைக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆட்சி கவிழ்ப்பு நல்லதா என்பதை லைக் மூலியமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.